ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உன் நெஞ்செனக்கு, யுவர் ஹார்ட் ஃபார் ஜீசஸ். வாசிக்க வேண்டிய பகுதி மார்க்கு 7ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. பின்பு இயேசு ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் நுழைந்த போது அவருடைய சீடர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறமே இருந்து மனிதனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்திலே போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் அது நீங்கி போகும். மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இன்றைய மனன வசனம் நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்துதான் வாழ்க்கையின் காரியங்கள் புறப்படும். Guard your heart with all diligence, for out of it emerges issues of life. கர்த்தார் சிங் என்பவர் பணக்கார சீக்கிய குடும்பம் ஒன்றில் பிறந்தவர். அவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவரது தந்தை அவரை விசுவாசத்தினின்று திருப்ப எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு தோல்வியடைந்ததால் இறுதியில் பச்சுவான் குன்வர் என்ற அழகிய பெண்ணிடம் எப்படியாவது காத்தாரின் மனதை மாற்றும்படி சொல்லி அவர் தனியாக இருக்கும்போது அவளை அவரிடம் அனுப்பினார். ஆனால் கார்த்தார் சிங் அவளிடம், எனக்கு ஒரே ஒரு இதயம்தான் உள்ளது, அதை என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டேன், உனக்கு கொடுப்பதற்கு வேறே இதயம் எனக்கு இல்லை என்று கூறிவிட்டார். பிரியமானவர்களே, இதயத்திலிருந்தே தீயவை யாவும் புறப்படுகின்றன என்று இப்பொழுது நாம் வாசித்தோம். எல்லாவற்றையும் விட இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று எரேமியா 17ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நமது கல்லான இருதயத்தை நம்மிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு கொடுப்பதற்காகவே ஆண்டவர், பிரியமானவர்களே, அதிலும் குறிப்பாக வாலிபர்களே, நங்கையர்களே, உங்களை கேட்கிறார். அவர் பொறுமையோடு நமது இருதயத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறதாவது, இதோ வாசல் அருகே நின்று நான் கதவை தட்டிக்கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு உணவுண்பேன் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடமளித்தார். அவர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து நமது உள்ளத்தை புதிய ஆவியாலும் நிரப்புவார் என்று எசேக்கியேலிலே 36ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனத்திலே அருமையான ஒரு திருவாக்கு உண்டு. ஒருவேளை என்றோ ஒரு நாள் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதன் நிலை என்ன? மறைவான பாவம் ஏதும் இன்னும் இருதயத்தில் இருந்தால் அதை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். அப்படியே கடவுளுக்கு விரோதமானது உலக சிநேகம் என்பது, அதே விதமாக அவருக்கு அருவருப்பானது மனமேட்டிமை என்பது, மட்டுமல்ல நமக்கு எலும்புருக்கியானது பொறாமை என்பது. இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம்
அறவே நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் நீக்கி விட்டோமா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தவறழைத்த ஒவ்வொருவரோடும் சென்று நாமாக தன்னார்வமாக முன்வந்து ஒப்புரவாகவும். இயேசு சொன்னார், நீ பலிபீடத்திலே வந்து உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று நீ அங்கே நினைவு கூர்ந்தால், முதலாவது நீ உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உன் காணிக்கையை விட நீ உன்னுடைய சகோதரனோட ஒப்புரவாகுவதுதான் முக்கியம் என்று இயேசு அங்கே வற்புறுத்தினார். எல்லாருடைய தப்பிதங்களையும் நாம் இதயபூர்வமாக மன்னிக்க வேண்டும். இந்த இருதயம் ஆண்டவருக்கு. அதில் நாம் எந்த விதமான அகம்பாவத்தையும் இருமாப்பையும் பழிவாங்கும் உணர்வையும் நாம் பேணி வைக்கக்கூடாது. இதுவே நம்மை குறித்த நம்முடைய இரட்சகரின் விருப்பம். அரைகுறையாய் அல்ல, முழு மனதோடு நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். நமக்காக தமது உயிரை கொடுத்து தம்மையே தியாகம் செய்த அவருக்குத்தானே நம்முடைய இருதயம் சொந்தம். தேவையற்ற குப்பை கூடங்களுக்கு பிரியமானவர்களே, வாலிபர்களே, நங்கையர்களே, உங்களுடைய இருதயத்தின் மூலையில் கூட நீங்கள் இடம் தர வேண்டாம். காலைதோறும் இயேசுவின் இரத்தத்தால் நாம் நீராடுவோம். பகலவனாம் இயேசுவின் ஒளி நம்மை தினந்தோறும் பிரகாசிப்பிக்கட்டும். நமது இதயம் இயேசுவின் கரங்களில் திறந்திருந்தால் நம்முடைய பாதை நடுப்பகல் வரை அதிகமாகிக் கொண்டே போகிற சூரிய ஒளி போல் இருக்கும். யோசேப்பு என்கிற ஒரு தேவபக்தன், நாகர்கோவிலை சேர்ந்தவர், கீர்த்தனையிலே ஒரு அழகான ஒரு பாடல் எழுதி வைத்தார். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ. நெல்லி டால்போட் என்பவர் ஆங்கிலத்திலே வாலிபருக்கென்றே ஒரு அழகான பாடலை இயற்றினார். அதை வாசிக்கிறேன். Jesus wants me for a sunbeam, to shine for him each day. In every way try to please him, at home, at school, at play. I will ask Jesus to help me, to keep my heart from sin, ever reflecting his goodness and always shine for him. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்துதான் வாழ்க்கையின் காரியங்கள் புறப்படும். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த ஒரே இருதயத்தை, தமக்கிருந்த ஒரே மகனை கொடுத்து விட்ட பிதாவானவருக்கும், தனக்கிருந்த ஒரே ஜீவனை கொடுத்து விட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கர்த்தாவே கொடுக்காமல் நாங்களே அதை எங்களுடைய சொந்த முயற்சியினாலே, எங்களுடைய சொந்த கிரியைகளினாலே சுத்தமாக்க வேண்டும் என்று நினைக்கிறதுனால் நாங்கள் திரும்ப திரும்ப பாவத்திற்குள் விழுவதும், கர்த்தாவே பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு தூரமாவதும் தான் வாடிக்கையாகி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே எங்களுடைய கல்லான இருதயத்தை நாங்கள் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு சதையான, மிருதுவான, புதிய ஒரு இருதயத்தை தாரும். மட்டுமல்ல, அந்த புதிய இருதயத்தை உம்முடைய புதிய ஆவியினால் நிரப்பும். இனி எங்களுடைய இருதயத்திற்கு கர்த்தாவே குப்பை கூலங்கள் சேருவதற்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு எல்லா காவலோடும் எல்லா கவனத்தோடும் அந்த இருதயத்தை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அதிலிருந்துதான் ஜீவ ஊற்றுக்கள், வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் புறப்படும் என்று சொன்னீரே. மிகவும் கவனமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி தாரும். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபர், நங்கையர், சிறுவர், சிறுமியருக்காக நான் செபிக்கிறேன். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்று சொல்லி எங்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள அல்ல, நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தால் பத்திரமாய் எந்நாளும் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றே எங்கள் இதயத்தை உம்முடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.